நாம பாக்குற இந்த பிரபஞ்சம் இது மொத்தமுமே ஒரு கண்ணாடியில தெரியிற ஒரு பிம்பம் தானே சொன்னா நம்புவீங்களா? ஆமாங்க, இன்னைக்கு நம்ம மனச குழப்புற அதே நேரத்துல தெளிவுபடுத்துற ஒரு பழங்கால வழிகாட்டிய பத்தி தான் பார்க்க போறோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். உங்களுக்கு இந்த உலகத்தோட பரம சத்தியத்தை, அதாவது அல்டிமேட் ட்ரூத்தை கத்துக் கொடுக்க ஒரு குரு இருக்காரு. ஆனா அவர் ஒரு வார்த்தை கூட பேச மாட்டார். எப்படி இது சாத்தியம்? இந்த மர்மம்தான் நம்மளோட இன்னிக்கு தேடலோட ஆரம்பம். நம்ம கதையோட ஹீரோ இவர்தாங்க, தக்ஷிணாமூர்த்தி. சிவபெருமானோட ஒரு அம்சம். இவர ஆதி குரு அப்படின்னு சொல்வாங்க. அதாவது இந்த உலகத்துக்கே முதல் டீச்சர். ஆனா இங்கதான் ஒரு ட்விஸ்ட். என்னன்னா, அவர் தன்னோட மௌனத்தாலேயே மிக உயர்ந்த ஞானத்தை நமக்கு சொல்லித்தராரு. சரி, பேசாத ஒரு குருவோட போதனைகளை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? நல்ல வேலையா, அதுக்கு ஒரு வழி இருக்கு. ஒரு பிலாசபிக்கல் மேப் மாதிரி ஒரு பழங்கால நூல் இந்த தேடல்ல நமக்கு வழிகாட்ட போகுது. இதுதான் அது, அந்த வழிகாட்டி நூல். ஸ்ரீ ஆதிசங்கரர் எழுதின தக்ஷிணாமூர்த்தி ஸ்தோத்திரம். நம்மளோட இந்த ஆய்வு பயணத்துக்கு இதுதான் ஆதாரம். இந்த நூல் எவ்ளோ பவர்ஃபுல்ங்கிறத அதோட முன்னுரையே சொல்லுது. ஒரு தலை சிறந்த படைப்பு அப்படின்னு வர்ணிக்குது. அதாவது கவிதையோட அழகும் தத்துவத்தோட ஆழமும் ஒன்னா சேர்ந்த ஒரு மாஸ்டர் பீஸ் இது. சோ நாம ஏதோ ஒரு சாதாரண புத்தகத்தை பத்தி பேசலங்கிறது உங்களுக்கு இப்ப புரிஞ்சிருக்கும். சரி, இந்த மாஸ்டர் பீஸ் நமக்கு சொல்ல வர விஷயம் என்ன தெரியுமா? அது கொஞ்சம் அதிர்ச்சியா தான் இருக்கும். நாம ரியாலிட்டி நினைச்சிட்டு இருக்கிற எல்லாமே ஒரு மாய, ஒரு இல்யூஷனுங்கிறது தான் அது. இந்த நூலோட முதல் ஸ்லோகமே நம்மள அப்படியே ஆச்சரியப்படுத்துது. அது என்ன சொல்லுதுன்னா, நாம வாழ்ற இந்த உலகம் ஒரு கண்ணாடியில பிரதிபலிக்கிற ஒரு நகரத்தை போலதான் இருக்குதாம். அதாவது அங்க ஒரு நகரம் இருக்கிற மாதிரி தோணும், ஆனா அது நிஜமான நகரம் கிடையாது. இந்த மாயங்கிற கான்செப்டுக்கு இது ஒரு அற்புதமான உருவகம். இதை இன்னும் சிம்பிளா புரிஞ்சுக்க வாங்க இந்த ஒப்பீட்டை பார்க்கலாம். ஒரு பக்கம் மாயை, அதாவது நம்ம கண்ணுக்கு தெரியற பொருட்கள், பெயர்கள் நிறைஞ்ச இந்த உலகம். இது நிஜம் மாதிரி தெரிஞ்சாலும் ரொம்ப தற்காலிகமானது, ஒரு கனவு மாதிரி. இன்னொரு பக்கம் ஆத்மன், அதாவது உண்மையான யதார்த்தம். அது எப்பவுமே மாறாதது, நித்தியமானது. இன்னும் சொல்லப்போனா மாயங்கிறது ஸ்கிரீன்ல ஓடுற ஒரு சினிமா படம்னா, ஆத்மன்கிறது அந்த ஸ்கிரீன். இங்க நாம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த கண்ணாடியில தெரியற பிம்பத்தை நிஜம்னு நம்புற இந்த மயக்கம் ஒன்னும் நேத்து வந்தது இல்ல. இது மிக மிக நீண்ட காலமா தொடர்ந்துகிட்டே இருக்கு. சரி, பிரச்சனை மாயின்னா தீர்வு என்ன? அந்த தீர்வு வெளியில எங்கேயும் இல்ல, நமக்குள்ளதான் இருக்கு. இதுதான் நம்மள ஒரு உள்நோக்கிய பயணத்துக்கு கூட்டிட்டு போகுது. அப்போ ஒரு நேரடியான கேள்வி எழும்புது, ரொம்ப ஆழமான கேள்வியும் கூட. நம்ம பாக்குற இந்த உலகம் ஒரு மாயன்னா, அப்போ நிஜங்கிறது என்ன? இந்த பிரதிபலிப்பு, இந்த கனவு எல்லாத்தையும் தாண்டி உண்மையிலேயே நிஜம்னு ஒண்ணு இருக்கா இல்லையா? இந்த கேள்விதான் நம்மள இந்த போதனையோட உச்சக்கட்டத்துக்கு கூட்டிட்டு போகுது. பதில் இதோ இருக்கு, மூணு சக்தி வாய்ந்த வார்த்தைகள்ல. தத்வம் அசி. சமஸ்கிருதத்துல இதுக்கு அர்த்தம் அது நீயே. இதுதான் இந்த முழு ஸ்தோத்திரத்தோட மையக் கருத்து. அந்த மாறாத நித்தியமான யதார்த்தம், அந்த ஆத்மன், அது வேற யாரும் இல்ல, அது நீங்க தான். இந்த அது நீயேங்கிற வாக்கியத்தோட ஆழத்தை 3 ஸ்டெப்ஸ்ல பார்க்கலாம் வாங்க. 1, நாம நம்மள ஒரு சின்ன தனிப்பட்ட மனுஷனா பாக்குறோம். நம்ம இந்த உடம்புக்கும் மனசுக்கும் மட்டும்தான் சொந்தம்னு நினைக்கிறோம். 2, இந்த நூல் நமக்கு ஒரு எல்லையே இல்லாத ஒரு பிரபஞ்ச ஆன்மா, அதாவது ஆத்மன் இருக்குன்னு காட்டுது. 3வது, அந்த ஞானோதயம், அந்த கிளைமேக்ஸ். நீங்க வேற, அந்த பிரபஞ்ச ஆன்மா வேற இல்ல, ரெண்டுமே ஒண்ணுதான்னு உணர்றது. இது உண்மையிலே ஒரு மாபெரும் உணர்தல். ஓகே, இந்த பெரிய ஞானத்தை அடையறதால என்ன பிரயோஜனம்? எதுக்காக இதெல்லாம்? இது நம்மள இந்த தத்துவ தேடலோட இறுதி இலக்குக்கு கூட்டிட்டு போகுது. இந்த மிக நீண்ட பயணத்தோட நோக்கம் ஒன்னே ஒண்ணுதான், அதுதான் மோக்ஷம். மோக்ஷம்னா பிறப்பு இறப்புங்கிற இந்த முடிவில்லாத சைக்கிள்ல இருந்து கிடைக்கிற முழுமையான விடுதலை. இந்த ஆத்மனை பத்தின அறிவின் மூலமா அந்த விடுதலையை அடைய முடியும்னு இந்த நூல் நமக்கு வாக்குறுதி கொடுக்குது. இப்ப இந்த நூலோட விளக்க உரையில சொல்ற சில ஆச்சரியமான விஷயங்களை பார்க்கலாம். இந்த ஞான பாதையில போறவங்களுக்கு சில சித்திகள், அதாவது சூப்பர் பவர்ஸ் கிடைக்குமாம். உதாரணத்துக்கு அணு அளவுக்கு சின்னதா மாறுறது, இங்கிருந்தே விரல் நுனியால நிலவ தொடுறது, பஞ்சபூதங்களையும் கண்ட்ரோல் பண்றதுன்னு. அடேங்கப்பா, கேக்கும்போதே நம்ப முடியாத மாதிரி இருக்கு இல்லையா? ஆனா இந்த சக்திகளை வெறும் மேஜிக்கா மட்டும் பார்க்க வேண்டியதில்ல.
இதையெல்லாம் ஒருத்தரோட மிக நீண்ட ஆன்மீக பாதையில கிடைக்கிற ஆழ்ந்த உள் ஆளுமைக்கும் மனக்கட்டுப்பாட்டுக்கும் ஒரு மெட்டஃபரா, அதாவது உருவகமா கூட பார்க்கலாம். யோசிச்சு பாருங்க, நிலவ தொடுறதுன்னா பிரபஞ்சத்தோட ஒன்னா கலக்கிறதுன்னும், பூமிக்குள்ள மூழ்கிறதுன்னா பௌதிக உலகத்தோட தடைகளை ஜெயிக்கிறதுன்னும் அர்த்தம் எடுத்துக்கலாம் இல்லையா? ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி எழுதப்பட்ட இந்த தத்துவமெல்லாம் இன்னைக்கு நமக்கு எதுக்கு? இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு இது பொருந்துமா? வாங்க அத பத்தி பேசி இந்த விளக்கத்தை நிறைவு செய்யலாம். இன்னைக்கு நாம வாழ்ற உலகம் முழுக்க முழுக்க டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நிறைஞ்சது. நம்ம கவனம் எப்பவுமே வெளிய, ஃபோன், சோஷியல் மீடியான்னு வெளியவே ஓடிட்டு இருக்கு. ஆனா அந்த பழங்கால நூல் என்ன சொல்லுதுன்னா, உண்மையான பதில்களை தேடணும்னா அந்த மிக நீண்ட உள்நோக்கிய பயணத்தை நம்ம செஞ்சே ஆகணும்னு நம்மள கூப்பிடுது. இதுதான் நாம இதிலிருந்து எடுத்துக்க வேண்டிய முக்கியமான ஒரு பாடம். கடைசியா உங்களை யோசிக்க வைக்கிற ஒரு கேள்வியோட நான் விடைபெறுகிறேன். உங்க ரியாலிட்டி, அதாவது நீங்க அனுபவிக்கிற இந்த உலகம், இது எல்லாமே வெறும் ஒரு பிரதிபலிப்புனா, அப்போ அந்த கண்ணாடி எது? யோசிச்சு பாருங்க.